வெல்கம் பேக் டு டிப்ஸ் லாவண்யா யூடியூப் சேனல். இது உங்கள் அபிமான அழகி சீரீஸின் 5வது வீடியோ. அழகி சீரியஸ்ல பியூட்டி சம்பந்தப்பட்ட வீடியோஸ் தான் நம்ம போட்டுட்டு வரோம். அழகி சீரியஸ்க்கு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒருவேளை நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. நம்மளோட உதடு அழகா இருந்தாதான் நம்மளோட முகமும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நம்மளோட உதடு அழகா வச்சுக்கிறதுக்காக நம்ம மார்க்கெட்ல லிப் பாம், லிப்ஸ்டிக்கு அந்த மாதிரியான ப்ராடக்ட்லாம் வாங்கி யூஸ் பண்றோம். ஆனா அந்த ப்ராடக்ட்லாம் என்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. அது யூஸ் பண்ணும்போது ஒரு சிலருக்கு சரி ஒத்துக்கலாம், ஒரு சிலருக்கு சேராம கூட போகலாம். இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நேச்சுரல் ப்ராடக்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம உதட அழகா வச்சுக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. எங்கேயாவது பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹனி அண்ட் சுகர் ஸ்க்ரப். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம உதட அழகா வச்சுக்கிறதுக்காக ஹனி அண்ட் சுகர் ஸ்க்ரப் தான் யூஸ் பண்ண போறோம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் ஹனி எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மிக்ஸ் பண்ணதை நம்ம உதட்டில் தேய்ச்சி மைல்டா மசாஜ் பண்ணுங்க. ஒரு 2 மினிட்ஸ் மைல்டா மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணிருங்க. இந்த மாதிரி நீங்க வாரத்துல 2 அல்லது 3 முறை பண்ணும்போது உங்களோட உதடு நல்ல சாஃப்டாகவும் நல்ல பிங்க் கலரா மாறுறதை உங்களால் ரியலைஸ் பண்ண முடியும். சுகர் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளோட உதடுல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாத்தையும் நல்லா ரிமூவ் பண்ணிடுது. ஹனி நம்மளோட உதட ட்ரையா இல்லாம நல்லா மாய்ஸ்சரைஸா வச்சுக்கிறோம். மின்ட் அண்ட் லெமன். நம்ம உதட அழகா வச்சுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் ரெமடி அப்படின்னு பார்த்தா புதினாவும் லெமன் தான். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் புதினா ஜூஸ் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம உதடுல மைல்டா மசாஜ் பண்ணிட்டு வாங்க. மசாஜ் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க வாரத்துல 2 அல்லது 3 நாள் பண்ணிட்டு வரப்ப உங்களோட உதட்டுல இருக்கக்கூடிய கருமை நீங்கி நேச்சுரலாவே பிங்க் கலர் கொடுக்கும். புதினா என்ன பண்ணுதுன்னா, புதினால ஆன்டி பிக்மெண்டேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அது என்ன பண்ணா நம்ம உதட்டுல இருக்கக்கூடிய கருமை எல்லாம் போக்கி நம்மளுக்கு நேச்சுரலா பிங்க் கலரை கொடுக்குது. லெமன்ல சிட்ரிக் ஆசிட் இருக்கு. இதுவுமே நம்ம உதட்டுல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். ஹனி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது ஒரு நல்ல மாய்ஸ்சரைசரை கொடுக்குது. கீ ஒரு எஃபெக்டிவான ஹோம் ரெமடி அப்படின்னே சொல்லலாம். நம்ம கடையில விற்கிற லிப் பாம் வாங்கி அப்ளை பண்றதுக்கு பதிலாக நம்ம இந்த கீயை அப்ளை பண்ணிட்டு வரப்ப நம்ம உதடுக்கு சாஃப்டா வச்சுக்கிறது, நம்ம உதடுக்கு ஒரு நல்ல மாய்ஸ்சரைசரை கொடுக்குது, நம்ம உதட நல்லா பிங்க் கலர்ல வச்சுக்கிறது. இந்த கீயை நம்ம டெய்லியும் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிட்டு வரும்போது இது நம்ம உதடுக்கு 100% நேச்சுரல் எஃபெக்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். ஆலோவேரா. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு ஸ்பூன் ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க, அதில் 5 ட்ராப் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நைட்டு தூங்க போகையில் டெய்லியும் உங்கள் உதட்டில் அப்ளை பண்ணி மைல்டாக மசாஜ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஆலோவேரா ஜெல்ல விட்டமின் இ இருக்கு. இது என்ன பண்ணுதுன்னா நம்ம உதட ட்ரை ஆகாம மாய்ஸ்சரைஸா வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உதடுல இருக்கக்கூடிய கருமை எல்லாம் நீக்கிட்டு நம்மளுக்கு ஒரு நேச்சுரல் பிங்க் கலரை கொடுக்குது. இதை நீங்க டெய்லி யூஸ் பண்ணுங்க. உங்களோட உதட பிங்க் கலர்ல வச்சுக்கோங்க. டர்மரிக் அண்ட் மில்க். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வரும். அந்த பேஸ்ட்டை நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உதட்டில் அப்ளை பண்ணி சர்க்குலர் மோஷனில் மைல்டாக மசாஜ் பண்ணி விட்டுருங்க. மசாஜ் பண்ணிவிட்டு 2 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் உதட வாஷ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் 2 அல்லது 3 தடவை பண்ணும்போது இந்த டர்மரிக்கில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணுதுன்னா நம்ம உதடில் இருக்கக்கூடிய கருமையெல்லாம் நீக்கி நம்ம லிப்ஸுக்கு ஒரு நல்ல பிங்க் கலரை கொடுக்கும். பீட்ரூட் ஜூஸ். நம்ம உதட அழகா நல்ல பிங்க் கலர்ல வச்சுக்கிறதுக்கான ஒரு எஃபெக்டிவான ஹோம் ரெமடி அப்படின்னு பார்த்தா இந்த பீட்ரூட் ஜூஸ் தான். இந்த பீட்ரூட் ஜூஸை மட்டுமே நம்ம டெய்லியும் நம்ம உதட்டில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிட்டு வரலாம். அப்படி இல்லாட்டி இந்த பீட்ரூட் ஜூஸோட நம்ம ஹனியும் ஆட் பண்ணி மசாஜ் பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி நம்ம ரெகுலராக பண்ணிட்டு வரப்ப நம்ம உதட்டில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாம் நல்லா ரிமூவ் ஆகி இது ஒரு நல்ல நேச்சுரலான ஒரு பிங்க் கலரை நம்ம உதட்டுக்கு கொடுக்கும். பாதாம் ஆயில். நம்ம நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பாதாம் ஆயில் எடுத்து உதட்டில் அப்ளை பண்ணி மைல்டாக மசாஜ் பண்ணி விடணும்.
மசாஜ் பண்ணும்போது நம்ம உதடுக்கு வந்து ஒரு நல்ல பிளட் சர்க்குலேஷனை கொடுக்குது. அதனால நம்ம உடலுல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாத்தையும் நல்லா ரிமூவ் பண்ணுது. இந்த பாதாம் ஆயில்ல விட்டமின் இ இருக்கிறதுனால நம்ம உதடுல இருக்கக்கூடிய வெடிப்பு, நம்மளோட உதடுல வந்து ட்ரையா இருந்தாலும் அது வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சரைசரை கொடுத்து நல்ல பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி நம்ம உதடுக்கு வந்து நேச்சுரலாவே ஒரு பிங்க் கலரை கொடுக்குது. ஆம்லா ஜூஸ் ஒரு பவுல்ல ஒரு ஸ்பூன் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சம் பாலாடை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை எடுத்து உங்க உதடுல மைல்டா சர்க்குலர் மோஷன்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு 3 மினிட்ஸ் கழிச்சு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணிருங்க. இந்த மாதிரி நீங்க ரெகுலரா பண்ணிட்டு வரப்ப இந்த நெல்லிக்காயில இருக்கக்கூடிய விட்டமின் சி என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம உதடுல இருக்கக்கூடிய கருமையெல்லாம் நீக்கி நேச்சுரலாவே நம்மளோட உதடுக்கு வந்து ஒரு நேச்சுரல் பிங்க் கலரை கொடுக்குது. ஆரஞ்சு ஜூஸ் ஒரு பவுல்ல ஒரு ஸ்பூன் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கோங்க. அதோட கொஞ்சோண்டு வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து உங்க உதடுல அப்ளை பண்ணி மைல்டா மசாஜ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்க ரெகுலரா மைல்டா மசாஜ் பண்ணிட்டு வரப்ப உங்களோட உதடுக்கு வந்து ஒரு நேச்சுரல் பிங்க் கலரை வந்து கொடுக்குது. இந்த ஆரஞ்சுல வந்து ஒரு சிட்ரிக் ஆசிட் இருக்கு. இது என்ன பண்ணுதுன்னா நம்ம உதடுல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம உதடுக்கு வந்து நேச்சுரலாவே ஒரு பிங்க் கலரை கொடுக்குது. மில்க் அண்ட் ரோஸ் பெட்டல்ஸ் ஒரு 5 ரோஜா இதழ்கள் எடுத்துக்கோங்க. அது தட்டுற கல் இருந்துச்சுன்னா அதில் போட்டு தட்டி எடுத்துக்கோங்க. அதோட ஒரு 2 ஸ்பூன் பால் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை உங்க உதட்டுல மைல்டா அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. மசாஜ் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு வாங்க. மில்க் யூஸ் பண்றதுனால நம்ம உதடுக்கு வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சரைசரை கொடுக்குது. ரோஜா இதழ்கள் யூஸ் பண்றதுனால நம்ம உதடுல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி உடல்ல இருக்க கருமை எல்லாம் நீக்கி நல்ல நேச்சுரலாவே ஒரு நல்ல பிங்க் கலரை கொடுக்குது. இதை நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு வாங்க. உங்களோட உதடை நேச்சுரல் பிங்க் கலர்ல வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல உங்களுக்கு தேவையான டாபிக்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சீரீஸ்னு 7 சீரீஸ் போயிட்டு இருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம். நிறைய ஆசைப்படுங்க, நிறைய கத்துக்கோங்க. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. நான் சொன்ன 10 டிப்ஸுமே நேச்சுரலா ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய டிப்ஸ் தாங்க. இந்த டிப்ஸ்ல உங்களுக்கு எந்த டிப்ஸ் கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை நீங்க ஃபாலோ பண்ணி உங்களோட லிப்ஸையும் சாஃப்டா பிங்க் கலர்ல வச்சுக்கோங்க.